நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி என்றால் உங்களை நீதிமான் ஆக்கிய அந்த நீதிபரரை நீங்கள் பகைத்தால் எவ்வளவு குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள். ஒரு சாதாரண நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் என்றால், பாவிகள் என்றால், உங்களை நீதிமான் ஆக்கின நீதிபரரை நீங்கள் உங்களுடைய கிரியைகளினால், சிந்தைகளினால், எண்ணங்களினால் பகைத்தால் நீங்கள் எவ்வளவு பெரிய குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள், பெரும் பாதகத்துக்கு உரியவர்களாக இருக்கிறீங்க. கர்த்தரை பகைக்கிற கிரியைகள். நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி என்றால் நீதிபரரை பகைக்கிறவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருக்கிறான். எடுத்து வாசிங்க இன்னொரு வசனத்தை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனம். நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். For I, the Lord your God, am a jealous God, visiting the iniquity of the fathers and the children to the 3rd and 4th generation of those who hate me. என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்கொயரி. கர்த்தர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறாங்களா? அவன் இறங்குகிறது போல நம்முடைய வாழ்க்கையில இறங்குகிறார். பரிவை காண்பிக்கிறார், இரக்கத்தை காண்பிக்கிறார். என்ன தப்பெல்லாம் செஞ்சப்ப பூரத்தை மறைச்சிட்டு ஏம்பிள்ளைன்னு இருக்கிறார். பிசாசு குற்றப்படுத்துறான். இவனை எப்படியாவது நான் நாசமாக்கணும், நிர்மூலமாக்கணும். ஒவ்வொரு தடவையும் தாவீது இடத்துல போன மாதிரி, பேதுரு இடத்துல போன மாதிரி, சொலகளை போட்டு புடைக்கிற மாதிரி புடைச்சா இவன் காலி ஆயிடுவான்லாம் திட்டம் திட்டிட்டு வர்றான். அவர் பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைப்பா, என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியும், நீ கிளம்பு. என் பிள்ளை பத்தி எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. என் பிள்ளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நல்லா நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மீண்டும் மீண்டும் அவரை ஏமாத்தி, மீண்டும் மீண்டும் அவரை துக்கப்படுத்தி, மீண்டும் மீண்டும் அவரை மீண்டும் மீண்டும் குற்றப்படுத்தி, குறை சொல்லி, சிலர்லாம் பாருங்க மீண்டும் மீண்டும் அவரை குறை சொல்லி வாழ்ந்தாலும் விட்டா வாடு இல்லை, என் பிள்ளைன்ட்டு தான் இருக்கிறார். பழைய பாட்டில் படிக்கிற மாதிரி தான், காடு மேடுன்னு ஓடினாலும் பின்னாடியே வராரே தவிர விட்டு போக மாட்டேங்கிறாரு. என் பிள்ளைன்ட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிங்க, நீங்கள் கர்த்தரை குற்றப்படுத்தலாம், கர்த்தரை குறை சொல்லி கூட பேசியிருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைகளில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம், ஏண்டவரை இதை அனுபவிச்சிங்க அப்படின்னு சொல்லி. சில நேரங்கள் உங்களுடைய விரக்தியினால பவுல் சொல்ற மாதிரி, மோசே சொல்ற மாதிரி என்ன கூட கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லலாம். தாவீது சொன்ன மாதிரி நான் என்ன, இவன் ஆடு என்ன செய்தது, என்ன அழிச்சிருங்கன்னு கூட சொல்லலாம் கோபத்தில். ஆனால் ஒன்றை கவனியுங்கள், ஏனைய வேத புஸ்தகத்தில் எந்த பரிசுத்தவானும், கர்த்தருக்காக பிரகாசித்த, கர்த்தருக்காக பயன்பட்ட எந்த பரிசுத்தவானும் தேவனை பகைத்ததாக சரித்திரம் இல்லை. இங்கே வாசித்த பாருங்க, அவர் மிகவும் எரிச்சல் உள்ள தேவன். என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன்.